நான் மிதுசா. இன்றைய நாள் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்களா, எங்களுடைய வீட்டை தான் வந்து நிற்கிறேன். இன்றைய நாள் பார்த்தீங்களா அப்படி ஒரு மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓஞ்சிட்டுது. அப்போ இன்றைய காலையிலேயே நான் எழும்பினது வந்து 5 மணிக்கு எழும்பிட்டு வெளியால் வந்து பார்த்தா மழை சும்மா தூறி கொண்டு சரி மழை தானேன்னுட்டு திருப்பி போய் படுத்தாச்சு. படுத்து நித்திரையாக போயிட்டு நல்ல மழை பெய்து இடி முழக்கம். சரி எழும்பி வெளியில் வந்து பிரயோசனம் இல்லைன்னுட்டு அப்படியே படுத்து நித்திரையா போட்டேன். பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஒன்று வருது, தாரகா எடுக்குது. அங்கேருந்து கோல் பண்ணி கதவை ஒரு கத்துற வந்தேன். அவள் அம்மா விடிய கிழமை சமைச்சிட்டு சாப்பாட்டையும் கொண்டு அம்மா போயிட்டா கதவை பூட்டி போட்டு. அப்போ திறப்பை வந்து உள்ளுக்க போட்டுட்டு போனோம். அப்போ நான் எழும்பி திறந்து வருவேனுண்டு. அப்போ நான் எழும்பாத காரணத்தால் இவள் வந்து பார்த்துட்டு ஃபோன் அடித்து ஒரு கதவை திறந்து விடன்னு சொல்ல சரி ரெண்டு எழும்பி திறந்து விட்டுட்டு அப்புறம் திருப்பியும் பார்த்தேன். மழை என்ற அவ்வளோ ஒரு மழை முத்தம் ஃபுல்லாக வெள்ளம், வெளியில் கால் வைக்கலாத அளவுக்கு வெள்ளம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் வெளியால் போய் என்னத்தை செய்கிறது, இப்போ ஒன்றுமே செய்யவும் இல்லாது. ஆடுகள் வெட்டி பார்த்தா ஆடுகள் எல்லாம் பசி இல்லாமல் அப்படியே நிற்கிது. மழை நேரம் அவைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் செமிக்கிறது குறைவாக இருக்கும். அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பாடு வச்சா அவைக்கு செமியாப்பாடாக இருக்கும். அப்போ அவட்ட முடியலாதானேன்னுட்டு சரியாக கத்தைக்கு தானே சாப்பாடு வைக்கிறதுன்னுட்டு நான் திரும்பி படுத்துட்டேன். பூட்டி போட்டு திரும்பி படுத்தாச்சு. படுத்தா நேரம் வந்து 7 மணிக்கு மேலே ஆகிட்டு பின்னி அம்மா அங்கால வீட்டை கேஸ் முடிஞ்சது. அப்போ இங்கே தான் இன்றைக்கு சமையல். அப்போ அம்மா புட்டெல்லாம் குத்தி கொண்டு வந்தா புட்டை வச்சு கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லி சரியண்டு அதோடு எழும்பினதான். எழும்பி பார்த்தா முத்தம் புல்லா வெள்ளம். சரியண்டுட்டு புட்டெல்லாம் வச்சு கொண்டு அங்கே வீட்டை கொண்டு சாப்பிட்றத கொடுத்துட்டு பார்த்தா பைக் வந்து மழைக்கு நிற்கிது. மழை வந்து சொல்லாமல் வந்த மாதிரி திடீரெண்டு நல்ல மழையாக வந்துட்டு அப்போ திடீரெண்டு எடுத்து மேலே விடைய மேலாதானே. அப்போ நல்ல வடிவாக நினைஞ்சு அப்படியே தான் நிற்க சரின்னு பார்த்து அங்கே அப்படியே இல்லாது ஏன்னு சொல்லி சொன்னேன். அத்தாண்ட பைக்கு விடுறனாலே அந்த விடுற கொட்டில் வந்து 2 பைக் விடுறதுக்கு காணாது. அப்போ நான் பார்த்தேன் சரி இனியும் நினைவானு சொல்லி போட்டு நான் எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னேன். எடுத்துக்கொண்டு வீட்டை வரைக்கும் எங்கள்ட வீடு ஃபுல்லாக மண் போட்டு தண்டி கிடக்குதான முத்தம் எல்லாம் பள்ளமண்ணு சொல்லிட்டு வாகனங்கள் வந்து பள்ளமண்ணு சொல்லி போட்டு நாங்கள் களிமண் டொய்லெட் கிடங்கு கிண்டைக்கு வந்த களிமண்ணுகளை தூக்கி போட்டுட்டு தண்ணி ஊற்றி அடித்து விட்டது. அது நல்ல வடிவாக பொண்டைக்கு மழை பெஞ்ச நாடி நல்ல களியாக போய் பைக்கை கொண்டு ஃபுல்லாக அப்படியே சேர். அப்போ அதையுமே வந்து கொண்டு வந்து மலையோட மலையாக ஃபுல்லாக கழுவி மேலே ஏற்றி விட்டுட்டு சரி இன்றைக்கு அப்போ கடலை உண்டா வச்சு அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு காணொலி உண்டு கடலை குழம்பா அடுப்பம்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறேன். அப்போ இன்றைய காணொலி பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிய நேர உணவைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் வெள்ளை சோறு காலமையை காய்ச்சியாச்சு நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு கடலை பிரட்டி அப்பளம் கொண்டு பொரிச்சு தான் இன்றைய மதிய உணவை சாப்பிட போகிறோம். அப்போ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு உங்களோட ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்போ நான் இன்றைக்கு மழை பெஞ்சது எங்களை முத்தம் ஃபுல்லாக அப்படியே வெள்ளமாக நின்றது. அப்போ நான் இப்போ அந்த வெள்ளம் எப்படி வத்தி இருக்கேன்னு சொல்லி உங்களை காட்டுன்னு பாருங்க. அப்போ நாங்கள் பார்த்துட்டு அப்படி எப்படி கடலை குழம்பு செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம். அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மழை பெய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அதை அடிச்சுட்டு நம்புவீங்களா அங்கனைக்கு எங்கன்னா சும்மா சொட்டு தண்ணி இருக்குது அப்படியே காஞ்சி போயிருக்குது பாருங்க. விடிய எழும்பி வந்து பார்க்க அப்படியே ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்த கேட்டடியெல்லாம் அப்படியே வெள்ளம் தேங்கி நின்றது. பிறகு அப்படி எல்லாம் வத்தி போட்டுது கொஞ்சம் வழியாலையும் போயிட்டு. அப்போ நாங்கள் வந்து அதில் என்னடா கிண்டி கிடக்குன்னு வைப்பியல் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அத்தியார கட்டை வந்து பிரட்டி போட்டு விட்டுட்டு போல். பின்ன அதை நாங்கள் கொஞ்சம் வெட்டி எடுக்கலாம். இப்போ மழை வருமென்று பார்த்து கொண்டு வந்தது. அப்போ கொஞ்சம் வெட்டி விட்டு கிடக்கு. நீ மிச்சத்தையும் வெட்டி ஒரு சின்ன துண்டு தான் அதையுமே வந்து எடுக்க வேணும். அப்படியே பாருங்க அப்படி மழை பெஞ்ச இடங்கள் இருக்குன்னு சொல்லி. அப்படியே நாங்கள் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அப்படியே 1ஆம் பால் 2ஆம் பால் அப்படியே தக்காளி பழம் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளியை மிஞ்சியும் இடித்து எடுத்து வச்சுருக்கிறோம். அப்படி இது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்படியே உப்பு தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நாங்களே நீ எப்படி கடலை குழம்பு செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம். சரி நாங்கள் இப்போ கடலை குழம்பு காய்ச்சறதுக்கு வந்து சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டோம். நாங்கள் அடுப்பை போட்டுட்டு என்ன செய்வோம்னு பார்ப்போம். அடுப்பை குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு
தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் நல்ல வடிவாக கொதிச்சு வர சரி எண்ணெய் நல்ல வடிவாக கொதிச்சுட்டு தான் இப்போ நாங்கள் வந்து வெங்காயத்தை போட்டு தாளிப்போம். வெங்காயம் தாளித்து அரைக்கட்ட பிறகு நாங்கள் பெருஞ்சீரகத்தை போடுவோம். அப்படியே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை வந்து அடுத்த கட்டமாக போடுவோம். நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு அப்போ நாங்கள் இனி எங்களோட தக்காளி பழத்தை போடுவோம். வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளி பழத்தை வந்து நாங்கள் இப்போ போட போகிறோம். சரி எல்லாமே வந்து இந்த வடிவாக வதங்கி வந்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் இந்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டுன்னா எங்கிட்ட உள்ளி இஞ்சி இடித்து வச்ச உள்ளி இஞ்சியை வந்து நாங்கள் அப்படியே போட்டு பிரட்ட போகிறோம். சரி அடுத்த கட்டம் நாங்கள் எங்கள்ட முக்கியமான ஒரு பொருள் கடலையை தூக்கி இதுக்குள்ள கொட்ட போகிறோம். அப்படியே சரி இப்போ நாங்கள் எங்கள்ட 2வது பால் இதுக்க விட்டுட்டு பாலை விடாமல் மற்ற அலுவலகளை செய்ய போனால் எங்கள்ட கடலை வந்து நல்ல இதாக எரிஞ்சு போடும். அப்போ நாங்கள் வந்து 2வது பாலை விடுவோம். 2வது பாலை விட்டு கொஞ்சம் இப்படி சுலாவி விட்டுட்டு இனி நாங்கள் தேவையான சேர்வைகளை வந்து நான் போட போகிறேன். இப்போ சரி கடலை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தூள் போடுவோம். தூள் திரப்படாது ரைட்டா. இந்த தூள் பார்த்தீங்கன்னா அக்காவிட்ட போய் கிள்ளி கொண்டு வந்து நான் செத்தில் எல்லாம் வேண்டி அது திரிக்கிறாக்கு. அப்போ இன்றைக்கு திரிக்கலாம் போயிட்டு மழை நல்ல மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ இந்த தூள் திரிக்கிற சரி வராது. இந்த வெளியாலான வச்சு நாங்கள் அடுப்பு மூட்டை வேணும் தூள் வறுக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் மழை விடத்தான் வெளியால் மூட்டி திரிக்க வேணும் தூள். அப்போ தேவையான உப்பையும் வந்து போடுவோம். தேவையான உப்பையும் போட்டுட்டு அப்படியே நாங்கள் துளாவி விடுவோம். கடலை குழம்புக்கு கொஞ்சம் தூள் போட்டு சாப்பிட்டா தான் நல்ல சுவையாக இருக்கும். தூள் காணாட்டி வந்து அவ்வளோ என்ன வெறுங்கடலை மாதிரி இருக்கும் அப்படியே. அப்போ நாங்கள் நல்ல தூள் போட வேணும் கடலை குழம்புக்கு. சூப்பராக வந்து பார்த்தீங்களா. சரி இப்போ நாங்கள் கொதிக்க விடுவோம். நல்ல வர தூள் அவியட்டு. சரி இப்படியே நாங்கள் அடுத்த கட்டமாக அந்த முதல் பாலத்தான் நாங்கள் விட போகிறோம். முதல் பாலமே வந்து எடுத்து வச்சுருந்தான் அதை வந்து இப்போ விடுவோம். இதுக்குள்ள அப்படியே எங்கள்ட கடலை குழம்பு நல்ல வடிவாக கொதி வந்து கொஞ்சம் வத்த விட்டுட்டு நாங்கள் ரக்க போகிறோம். தேசி புளி கொஞ்சம் விட்டு ரெண்டாவது நல்ல சுவையாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் நாங்கள் பார்ப்போம். அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி என்னுடைய கடலை குழம்பு நல்ல வடிவாக பொங்கி கொதிச்சு கொண்டிருக்குது பாருங்க. சரி எங்கள்ட கடலை குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு. அப்போ நான் வந்து இப்போ
அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நல்ல வடிவாக வத்தி வந்துடுது. அப்போ இனி வந்து நாங்கள் தேசி புளியை விட போகிறோம். ஒரு பாதி தேசி புளி எடுத்து வச்சுக்கேன், அதை நான் புளிஞ்சு விட போகிறேன்னு பாருங்க. அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு தேசி விதம் போகும் பார்ப்போம். வேறு நான் கிடந்ததை எடுத்துட்டேன்னு அதுக்கு ஒன்று போன மாதிரி தாங்களுக்கு பார்ப்போம். தேசி புளி கடி வெட்டுதுன்னா அப்படியே கச்சி வைத்த விட்டுற மாதிரி இருக்கும். நான் எடுத்துட்டு தான் விட்டேன். நான் அது ஒன்று போன மாதிரி தாங்களுக்கு பார்ப்போம் வேறுக்கு போகுதுன்னு சொல்லி. ரைட், எங்களுடைய கடலை குழம்பு நல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு. அப்போ நான் வந்து இதை உங்களுக்கு போட்டு காட்டப்புறம்னு பாருங்க. ரைட், எல்லாத்தோடையும் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லாருக்கும் தேசி புளி போட்டும். என்னுடைய மதிய உணவை பாருங்க. நல்ல வெள்ளை சோறு மஞ்சள் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டாக்க, அப்படியே கடலை குழம்பு, அப்படியே ஒரு அப்பளமே வந்து பொரிச்சு வச்சுருக்கு. இதுதான் வந்து இன்றைய எனது மதிய உணவு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சரி, எங்கள்ட காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அப்போ இன்றைய நாள் மழை பொழுது ஒரு கடலை குழம்பும் சோறோடையும் முடிய போகுது. என்னென்னு சொல்லுதுன்னா, வெளி வேலைகள் எதுவுமே செய்யலாது. என்னென்று அவ்வளவு மண் கால் வைக்க வைக்க அப்படியே ஒரு என்ன சொல்கிறது புதஞ்சு அப்படி நான் கேட்டுக்க போய் காலை வச்சு காலை அப்படியே காலை அப்படி பாதத்தோட உள்ளுக்க போட்டுது. பிறகு அங்கால ரோட்டுக்கு ஏறிட்டு செருப்பை கையில் எடுத்து அங்கால போட்டு கொண்டு போனது. அப்படி ஒரு கலைத்தன்மையான மண்ணோட வந்துருக்குது. அப்போ இன்றைய நாள் இனி வெளியிலேயும் போயிடலாம். அது என்ன பாஞ்சு போயிடலாம் வெளியில். அப்புறம் இந்த இந்திய இருப்போம். அப்புறம் கொஞ்சம் காஞ்சா அப்புறம் நாங்கள் வெளியில் போவோம். அப்போ இவ்வளவு தான் இன்றைய காணொலி. கடலை குழம்பு இப்படி செஞ்சு பாருங்க, நல்ல சுவையாக இருக்கும். அப்போ நீங்களுமே வந்து இப்போ என்ன சொல்கிறது, கடலை அவிச்சோம்னு சொல்லிச்சோன்னா, இப்போ காலம்பு சில பேர் கடலை சாப்பாட்டுக்கண்டு அவிக்கிறது, காலை உணவுக்கண்டு அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சா சரி, மதியமும் கடலை குழம்பு சூப்பராக ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையில ரெடி பண்ணிடலாம். அப்போ நாங்கள் வந்து இதுதான் இன்றைய காணொலி. நீங்களும் பார்த்து செஞ்சு பாருங்கள். அப்போ இதோட வந்து என்னுடைய காணொலியை நான் முடித்து கொள்ள போகிறேன். நாளைக்கு மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா. நன்றி.